வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருடைய ரிசல்ட் வருமா வராதா? தாவேகா அரசினுடைய அதிரடியான அறிவிப்புகள் வரங்க இருக்காங்க. ஸோ தேர்வர்கள் இளைஞர்களுடைய வாழ்வுகள் காக்கப்படுமா? தேர்வர்களுடைய குரல் என்னவாக இருக்கிறது? ஸோ இதை பற்றினா இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது மட்டுமே கிடையாது, பிஜிடிஆர்பியோடைய ரிவர்ஸ் லிஸ்ட் அவுட் எல்லாமே வெளியிட போகிறாங்க. ஸோ என்னன்றதை பார்க்கலாம். ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருடைய ரிசல்ட்டை குறித்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் சில முக்கியமான தகவல்களை வெளியிட்டிருக்காரு. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் குறிப்பிட்ட மாதிரி விரைவில் அனைவருக்குமே ஒரு நல்ல செய்தி வர இருக்கு. பள்ளி கல்வித்துறையில் சில முக்கியமான அறிவிப்புகள் அனைத்தும் இன்னும் ஒரு சில தினங்களில் உங்களுக்கு நடந்துவிடும். அது மட்டுமே கிடையாது, முதல்வருடன் பேசி இந்த எல்லாருடைய ஆசிரியர்களுடைய ரொம்ப நாள் கோரிக்கையான இந்த 149 ஜிஓ நீக்கிறதும் நியமன தேர்வு ரத்து செய்யறதுக்கு உண்டான அறிவிப்புகள் தொடர்ந்து வரும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ விரைவில் இதற்கு உண்டான ஒரு ஃப்ரெஷ்ஷான ஜிஓவை ரெடி பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க மக்களே. இதற்கான அப்டேட்கள் அனைத்துமே இன்னும் ஒரு சில தினங்களில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு விஷயங்கள் நடக்க இருக்குது பள்ளி கல்வித்துறையில். மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட் தேர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே ஒரு பேசிக்கான மதிப்பெண்கள் அனைவருக்கும். ஸோ இந்த மதிப்பெண்கள் டெட் தேர்ச்சியில் பெற்றிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு பணி வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும். ஸோ டெட் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு உடனடியாக பணி வாய்ப்பு கொடுங்க 2013-17 அப்படின்ட்டு கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. ஸோ 2013 மற்றும் 17 வந்து பார்த்திங்கன்னா டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அனைவருக்குமே போஸ்டிங் போடணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ பள்ளி கல்வித்துறை அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் 10 மணிக்குள் அலுவலகத்திற்கு வர வேண்டும். அதிரடி ஒரு உத்தரவு ஒன்று பறந்திருக்கு. ஸோ முதல்வர் வெளியிட்ட ஒரு அதிரடி உத்தரவு, பள்ளி கல்வித்துறையை சேர்ந்த பணியாளர்கள் அலுவலகத்திற்கு உரிய நேரத்தில் வருவதில்லை என்ற குற்றச்சாட்டு இருந்தது. இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறையின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அது குறித்த சுற்றறிக்கை பள்ளி கல்வித்துறை அலுவலர்கள் பணியாளர்களுக்கு தனித்தனியாக அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. அதில் அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் இந்த துறையை சார்ந்த அலுவலர்கள் அலுவலகத்திற்கு உரிய நேரத்திற்குள் வருகை தருவதில் எந்த விவரம் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. தலைமை செயலக கையேட்டின்படி 510 உள்ள அறிவுறுத்தல்களின்படி அனைத்து அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் காலை 10 மணிக்கு அலுவலகத்திற்கு வருகை தர வேண்டும். ஸோ கூடுதல் செயலாளர்கள் ஆகியோர் 10 மணிக்கு முன்னரே அலுவலகத்திற்கு வருகை தருமாறு இதனுடன் அறிவுறுத்தப்படுகிறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர்கள் மற்றும் பதிவு எழுத்தர்கள் அனைவரும் காலை 9:30 மணிக்கு அலுவலகத்தில் இருக்க வேண்டும். எவ்வகையான விடுப்பு அல்லது அனுமதி பெறுவதற்கும் சம்பந்தப்பட்ட அலுவலர்களிடம் முன் அனுமதி பெற வேண்டும். மேலும் விடுப்பு பதிவேடுகளை முறையாக பராமரிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது. தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையில் ஒரு அப்டேட் போயிட்டுருக்கு. ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையில் சில முக்கியமான தேர்வுகள் நடத்திருக்காங்க, பிடி மற்றும் பிஆர்டிஇ. ஸோ இந்த மாதிரியோட தேர்வுகள், பிஜிடிஆர்பியோடைய புதிய வேகன்சிஸ் பட்டியல், இவைகள் அனைத்துமே இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு கிடைத்துவிடும் அப்படின்று எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.